விகடன் லாபம் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்களே சார், அதுல என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத ஒவ்வொரு பாயிண்டா நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டே வரேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் அல்லது 1,00,000 ரூபாய்னு நீங்க எவ்வளவு வேணாலும் முதலீடு செய்யலாம். எல்லா மக்களும் முதலீடு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திட்டமா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. ரெண்டாவது நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசம் தான் முதலீடு செய்ய முடியும். சார் என்கிட்ட 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு, அத இந்த ஒரே ஒரு மாசம் தான் நான் போட்டு வைக்க விரும்புறேன் அப்படின்னாலும் போட்டு வைக்கலாம். சார் அடுத்த வருஷம் நான் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கான பணத்தை நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன், நீங்க ஒரு வருஷத்துக்கான பணத்தையும் சேர்க்கலாம். சார் நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு ஃபாரின் டூர் போக போறேன், ஒரு கார் வாங்க போறேன், அல்லது ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக இது பண்ண போறேன்னா அதுக்காகவும் பணம் சேர்க்கலாம். என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்கு, 30 வருஷம் இருக்கு அப்படிங்கிறவங்களும் சேர்க்கலாம். ஸோ ஆக குறைந்தபட்சம் ஒரு மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 30 வருஷம் 40 வருடம்ங்கிற அளவுக்கு உங்களுடைய நோக்கங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுல உங்களுக்கு கிடைக்கிற மூணாவது முக்கியமான நன்மைன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல எந்த பகுதியில இருக்கிறப்போ வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். சார் நான் இன்னைக்கு சென்னையில வேலை பார்க்கறேன், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னா நாளைக்கு நீங்க பூனேக்கு வேலை போயிட்டீங்கன்னா கூட அங்கிருந்து நீங்க முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி நீங்க எப்போ வேணாலும் பணத்தை நீங்க திரும்ப எடுத்துக்கலாம். நான் சென்னையில இருக்கிறப்ப நான் அதை ஆரம்பிச்சேன் சார், நான் இன்னைக்கு கல்கத்தாவுக்கு வேலைக்கு போயிட்டேன், அங்க நான் பணத்தை திரும்ப எடுக்க முடியாதா? கிடையவே கிடையாது. நீங்க இந்தியாவுல எந்த பகுதியில இருந்து வேணாலும் உங்க பணத்தை எடுத்துக்கலாம். உங்க அக்கவுண்ட்ல இருந்து நேரா ஏஎம்சி அக்கவுண்ட்டுக்கு தான் பணம் போகும். நீங்க உங்களுடைய யூனிட்டை வித்த பிறகு ஏஎம்சில இருந்து நேரா உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு தான் பணம் வரும். அதனால நீங்க உங்களுடைய பணத்தை நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய நன்மைகள் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுல இருக்கு. அதனால நீங்க இதுவரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ண ஆரம்பிக்கலன்னா தயவு செஞ்சு இனிமேல பண்ண ஆரம்பிங்க. நல்ல லாபத்தை அடைகிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. லாபம் நமதே.